ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பால் பன் செஞ்சுருக்கேங்க. நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இந்த பால் பன் இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்ட்டான பால் பன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான பால் பன் செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. இப்போ பால் பன் செய்ய பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் தான் அளவு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இதில் ஒரு கப் மைதா மாவுங்க, 1/4 கப் தயிர் எடுத்துருக்கேங்க, அதே ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. இதில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வேற ஒரு பவுல் வைக்கிறேங்க. இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சிக்கிட்டு வருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விடலாங்க. நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த தயிர்லேயே நல்லா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. ஒன்றா சேர்த்துற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க நம்மளுக்கு மாவு. இந்த மாதிரி கையில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி விடுங்க மாவை. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 1 ஹவர் இந்த மாவு நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து போட்டால் போண்டா மாதிரி கீழே விழுகணுங்க மாவு. அந்த அளவுக்கு இருக்கணுங்க பதம். பாருங்கள், இப்போ ஒரு 1 ஹவர் கிட்ட ஊறிடுச்சுங்க மாவு நல்லாவே. இப்போ இந்த மாவுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சுங்க. இதோட நம்ம ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. நம்மளுக்கு ஒரு அரை கம்பி பதம் வர வரைக்கும் இந்த நல்லா கொதித்து வரட்டுங்க பாகு.
பாருங்கள், சர்க்கரை பாகு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கரெக்டான பதம் வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 5 சொட்டு லெமன் சாறு விட்டுக்கலாங்க. சர்க்கரை பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு லெமன் சாறு விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ பால் பன் செய்யறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டுங்க. பாருங்கள், இப்போ ஆயில் சூடாயிருச்சுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி போண்டா மாதிரி மாவு போட்டுடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்தோன்னா திருப்பி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே கோல்டன் கலராக வந்துருச்சுங்க. இப்போ நல்லா 2 பக்கம் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சுங்க. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் கிட்ட இருந்தாவே போதுங்க. நல்லா சர்க்கரை பாகெல்லாம் நல்லா பால் பன்னில் இறங்கிருங்க. பாருங்கள், இப்போ ஒரு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற மாவை எல்லாத்தையும் செஞ்சிடலாங்க. பாருங்கள், இப்போ மீதி இருக்கிற மாவையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா டேஸ்டான ஜூஸியான பால் பன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க.